இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் ஆபாச படத்துக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய சம்பவத்தை செய்திருக்கிறார். மாணவிகள் வசித்த வீடுகளில் அத்துமீறி நுழைந்த அந்த இளைஞர் கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டுள்ளார். இது இப்போது வெளிச்சத்துக்கு வந்த நிலைமையில் அந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த காலத்தில் ஆபாச படங்கள் என்பது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இணையத்தில் சில நொடிகளில் ஆபாச படங்களை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்கின்ற சூழலே இருக்கிறது. 18 வயதுக்கு குறைவானவர்கள் இதை பார்க்கக்கூடாது என்கின்ற போதிலும் அந்த விதிகள் எல்லாம் முறையாக கடைபிடிக்கப்படுவது இல்லை. இதனால் இளைஞர்கள் பல பேரும் ஆபாச படங்களை பார்த்து அதற்கு அடிமையாகிறார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் கீழ்த்தரமான செயல்களிலும் செய்கிறார்கள். அப்படி ஒரு சாக்கான சம்பவம் தான் பெங்களூருவில் நடந்திருக்கிறது. அங்கு மாணவிகளின் உள்ளாடைகளை திருடியதற்காக 25 வயது நபர் ஒருவர், அதாவது இவர் பொறியியல் பட்டதாரி என்று சொல்லப்படுகிறது. இவரை துமக்கூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர் துமக்கூர் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த வீட்டுக்கு மாணவிகள் முதலில் குடியேறியிருக்கிறார்கள். முதலில் சில காலம் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் சமீப காலமாக அவர்களின் உள்ளாடைகள் திருட்டு போக ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்தில் இதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த உள்ளாடை திருட்டு தொடர் கதையாகவே இருந்ததால் மாணவிகள் பயந்து விட்டார்கள். இதனையடுத்து அவர்கள் தங்களுடைய கட்டிட ஓனரிடம் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார்கள். மேலும் இது பற்றி போலீசில் புகார் அளிக்க அவர்கள் பயந்த நிலைமையில் அந்த கட்டிட ஓனர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நியூ எக்ஸ்டென்ஷன் போலீசில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து விசாரணையை ஆரம்பித்த போலீசார் முதல் கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போது அங்கு பைக்கில் வரக்கூடிய அந்த ஐடி ஊழியர் மாணவிகளுடைய வீட்டுக்கு அருகே தன்னுடைய வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளாடைகளை திருடுவது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் அந்த இளைஞர் இங்கு மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி பகுதி, எஸ்எஸ்புரம் மற்றும் அசோக் நகர் ஆகிய இடங்களிலும் இதேபோல பெண்களின் உள்ளாடைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் கொண்ட அவர் அதற்கு அடிமையாகி விட்டதாலே இதுபோல செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட இந்த நபர் துமக்கூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கநாயக்கன் ஹள்ளியை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இவருடைய மூத்த சகோதரரும் ஒரு பொறியாளராக வேலை செய்து வருகிறார். குடும்பத்தில் யாருக்குமே அந்த இளைஞர் இப்படி ஒரு மோசமான செயலை செய்து வருவது தெரியாதாம். போலீசார் கைது செய்ய வீட்டுக்கு சென்றபோது இது குறித்து தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் அந்த நபரை போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர். கட்டிட ஓனரே போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இருந்தாலும் மாணவிகள் புகார் அளிக்கவோ அல்லது சாட்சி வாக்குமூலம் அளிக்கவோ தயாராக இல்லை என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்த நபர் எப்போதும் நீச்சல் பயிற்சிக்கு செல்வாராம். அதை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் வழியில்தான் இந்த மாதிரி உள்ளாடைகளை திருடியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.